Hello students, today we will see the second unit in geography, that is lithosphere 2 exogenetic processes. Introduction. The earth is a dynamic system that undergoes various changes due to internal and external processes. The continuous interaction of these two processes controls the structure of the earth's surface. The external processes are the consequence of solar energy and gravitational forces, whereas the internal processes are an outcome of the earth's internal heat. நம்ம earth இருக்குல்ல, earthல வந்து internal process, external processனு ரெண்டு process நடக்கும். internalனா உள்ளே நடக்கிற process, externalனா வெளியே நடக்கிற process. இந்த ரெண்டு processம் தான் earthோட surface இருக்கு இல்லையா, அதோட structure எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ரெண்டு processை பொறுத்து தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்னா என்ன? சோலார் எனர்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அதாவது புவியீர்ப்பு விசையும் சூரிய ஒளி, இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இன்டர்னல் ப்ராசஸ்னால் என்ன? எர்த்துக்குள்ளே நடக்கிறது, உள்ளே என்ன நடக்கும், அதோட இன்டர்னல் ஹீட். இந்த ரெண்டும் தான் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ராசஸ். எக்ஸோஜெனிட்டிக் ப்ராசஸ், it is divided into two, that is weathering and mass movement gradation. So weathering is divided into three, that is physical, chemical and biological weathering. Gradation, that is degradation and aggradation. Weathering. Weathering is the breaking, disintegration and decomposition of materials of the earth's crust by their exposure to atmosphere. There are three types of weathering: physical, chemical and biological weathering. வெதரிங் அப்படின்னா என்னென்னா, எர்த்தோட க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது எர்த்தோட டாப் சர்ஃபேஸ், அது வந்து அட்மாஸ்ஃபியர் கூட, அட்மாஸ்ஃபியர்னால் என்னது, வளிமண்டலம், வளிமண்டலம் கூட வந்து டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறதுனால எர்த்தில் இருக்க ராக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிரேக் ஆகி டிஸ்இன்டெக்ரேட் ஆகி டீகம்போசிஷன் ஆகி, அதாவது மொத்தமாக அது அழிஞ்சிருது. இதை தான் நம்ம வந்து வெதரிங்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல். ஃபிசிக்கல் வெதரிங். It is the breakdown of rocks without changing their chemical composition through the action of physical forces. The constant freezing and thawing of rocks during the night and day leads to the expansion and contraction of rocks. Cracks are formed and disintegration occurs eventually. Exfoliation, block disintegration, granular disintegration, etc. are the different types of weathering. Physical weathering அப்படின்னா என்ன? ராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது, சரியா? ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா அதோட கெமிக்கல் காம்போசிஷனை அது எந்த விதத்துலையும் மாற்றிக்காமல் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ்னால மட்டுமே அந்த ராக்லாம் வந்து உடையுது. அதை தான் நம்ம ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். இது என்ன ஆகுது? டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்ன? டே டைமில் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ராக்ஸ் வந்து விரிவடைஞ்சிரும், எக்ஸ்பேண்ட் ஆயிரும். நைட் டைமில் குளிர்னால அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி நடக்கும்போது அதில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அது டிஸ்இன்டெக்ரேட் ஆகும், உடைய ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா எக்ஸ்ஃபோலியேஷன், பிளாக் டிஸ்இன்டெக்ரேஷன், கிரானுலார் டிஸ்இன்டெக்ரேஷன். Exfoliation. The alternate heating and cooling on rounded rock surfaces leads to the peeling of rocks layer by layer like an onion. This is called exfoliation. Sheeting and shattering are the other forms of exfoliation. இப்போ நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது பாறை உரிதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த அல்டர்னேட்டான ஹீட், அதாவது ஒன்று மாற்றி ஒன்று அந்த ஹீட்டும் கூலும் மாற்றி மாற்றி வரும் இல்லையா டே அண்ட் நைட் டைமில். ஸோ அப்படி வர்றதுனால பாறைகளில் என்ன ஆகுது, அதோட மேல் தோல் வந்து அப்படி வெங்காயம் வந்து உறிஞ்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி லேயர் பை லேயராக ஒன்று ஒன்றா உறிஞ்சி வருது. இதை தான் வந்து நம்ம பாறை உரிதல், அதாவது எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஷீட்டிங், ஷேட்டரிங் அப்படின்னு இந்த பாறை உரிதலுக்கு வேற 2 வகைகளும் இருக்குது. ஷீட்டிங் அப்படின்னா அந்த பாறையோட மேல் தோல் வந்து உரிகிறது, ஷேட்டரிங் அப்படின்னா அது அப்படி நொறுங்கிறது. Granular disintegration. Granular disintegration takes place in crystalline rocks where the grains of the rocks became loose and fall out. This is due to the action of temperature and frost. கிரானுலார் டிஸ்இன்டெக்ரேஷன், அதாவது சிறு துகள்களாக சிதை உறுதல். ஸோ இது வந்து கிறிஸ்டலைன் ராக்ஸ், அதாவது படிவு பாறைகளில் தான் இது நடக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீட்னாலையும் கோல்ட்னாலையும், ரொம்ப அதிகமான வெப்பம்னாலையும் குளிர்னாலையும்
அந்த பாறை வந்து அப்படியே நொறுங்கி சிறு சிறு துகள்களாகி அப்படியே லூஸ் ஆகி அது விட்டுரும், அது எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். இதை தான் வந்து நம்ம கிரானுலார் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், துகள்களாக சிதைவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். Block disintegration, repeated expansion and contraction of rocks during day and night respectively causes stress on the joints of the rocks, which results in block disintegration. இப்போ நம்ம பிளாக் டிஸ்இன்டகிரேஷன், அதாவது ஒரு பாறை வந்து அப்படியே பிரிந்து உடையிறது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் அந்த பாறைகளோட இது வந்து சுருங்கி விரிவடையுது. ஏன்னா டே டைமில் வெப்பத்தினால விரிவடையுது, நைட் டைமில் குளிர்னால சுருங்குது. ஸோ இது கண்டினியூஸாக நடந்து அந்த பாறைகளோட ஜாயிண்ட்லாம் இருக்கும்ல, அதிலலாம் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல அது கீறல் விடும், அதுக்கப்புறமா அந்த பாறையை உடஞ்சிரும். அதை தான் வந்து நம்ம பிளாக் டிஸ்இன்டகிரேஷன்னு சொல்கிறோம். கெமிக்கல் வெதரிங், disintegration and decomposition of rocks due to chemical reactions is called chemical weathering. This is predominantly high in the hot and humid regions such as the equatorial, tropical and subtropical zones. Chemical weathering takes place through the process of oxidation, carbonation, solution and hydration. The agents of chemical weathering are oxygen, carbon dioxide, hydrogen and water. Chemical weathering அப்படின்னா என்னன்னா, பாறைகள் வந்து சிதைவுறுது இல்லையா, ஸோ அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்னால சிதைவுறுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஈக்வெட்டோரியல், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி, வெப்பமண்டல பகுதிகளெல்லாம் இது அதிகமாக இருக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த பாறைகளுக்குள்ளே எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ்னால ஆக்சிடேஷன், கார்பனேஷன், சொல்யூஷன், ஹைட்ரேஷன் இந்த ப்ராசஸ்னால நடக்கும். இது நடக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ் வேணும் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன், கார்பனேஷனுக்கு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன், வாட்டர். ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் in the atmosphere reacts with the ion found in the rocks. This leads to the formation of iron oxide. This process similar to the rusting of iron. Pressure of air and water is known as oxidation, which results in the weakening of rocks. Carbonation. Carbonation is the mixing of water with the atmospheric carbon dioxide. So it forms carbonic acid. Carbonation is important in the formation of caves in limestone region. When the carbonic acid reacts with the carbonate rocks, the rocks get disintegrated. காற்றில் ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, அட்மாஸ்பியர், அதாவது காற்றில் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதுவும் ராக் இருக்கும்ல, பாறைகளில் இருக்கிற அயான், இந்த ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடை கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸும் ரஸ்டிங் ஆஃப் அயான்னா இரும்பு துருப்பிடித்தல் மாதிரி தான் இந்த ப்ராசஸும். ஸோ இதை நம்ம ஆக்சிடேஷன்னு சொல்கிறோம். இதனால் ராக்ஸ் வந்து வீக் ஆகுது. ஏன்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் ராக்ஸ் வந்து உடையும் இல்லையா, அப்போ ராக்ஸ் வந்து வீக் ஆகுது. இப்போ நம்ம கார்பனேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வாட்டரும் அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கார்பானிக் ஆசிட்னு ஒன்று கிடைக்கிது. சரியா, இந்த கார்பானிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ராக்ஸ் மேலே படும்போது, அந்த தண்ணி வந்து அந்த ராக்ஸ் மேலே படும்போது அந்த ராக்ஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். ஸோ இதனால தான் குகைகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ், கார்பனேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ். குகைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட் வந்து அப்படியே இதாகி போயிட்டும், இது வந்து அப்படியே ஒரு ஓட்டை மாதிரி, ஒரு குகை மாதிரி இதாகிடும். சொல்யூஷன், the process of dissolution of rock substances in water result in the loosening of the rock particles. Thus in turn breaks down the rocks. Hydration, absorption of water into the mineral structure. Certain chemicals in the rock enlarge in size in humid condition. These minerals found in the rock swell, and this results in the development of cracks and the rock wears down. This type of weathering is called hydration. பாறைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கரையிற தன்மையுடைய பாறை துகள்கள் இருக்கும் சின்ன சின்னதாக, அதெல்லாம் வந்து தண்ணியில் கரைஞ்சிடுறதுனால அந்த பாறைகள் வந்து அப்படியே லூஸ் ஆகி ஒன்று ஒன்றா உடைய ஆரம்பிக்கும். இதை தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஹைட்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். பாறைகளில் வந்து மினரல்ஸ் இருக்கும் இல்லையா, தாதுக்கள், அது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் வர்ற தண்ணியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பாறையெல்லாம் வந்து சைஸில் பெருசாகும்.
பெருசாகி அப்புறம் என்னாகும், அது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், விரிவடைய ஆரம்பிக்கும்ல. விரிவடைஞ்சால் அது என்னாகும், அதில் வந்து கிராக்ஸ் விழும், அதுக்கப்புறமா அது உடைய ஆரம்பிக்கும். இதை தான் ஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். Biological weathering. Biological weathering occurs due to the penetration and expansion of plant roots, earthworms, burrowing animals and some human activities. இப்போ நம்ம பயாலஜிக்கல் வெதரிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாறைகளில் மேலே செடி இதெல்லாம் முளைச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீடுகளில் கூட பார்த்தோன்னா சில பில்டிங்லேருந்து அப்படியே ஏதாச்சும் குட்டி குட்டியாக செடி மாதிரி முளைச்சிருக்கும், ரோட்டில் கூட முளைச்சிருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது இப்படி இந்த பாறைகளில் வந்து முளைச்சிருக்கும் இல்லையா, அதோட வேர்கள் எல்லாம் அந்த பாறையோட இடுக்குகள்லாம் அப்படியே உள்ளே போகும். பெனிட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவி உள்ளே போகிறது அப்படின்னு அர்த்தம். உள்ளே போய் அது விரிவடைய ஆரம்பிச்சதுன்னா அந்த பாறை கீறல் விடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெதரிங், அதாவது இந்த பாறைகள் உடையிறது நடக்குது. இதை நம்ம பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில மிருகங்கள், கொஞ்சம் மனுஷ நடமாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் இந்த பயாலஜிக்கல் வெதரிங்கிறது நடக்கும். Gradation. Gradation is the process of leveling of the land by means of natural agents like rivers, groundwater, winds, glaciers and sea waves. These agents produce various gradational relief features in due course of time. Gradation takes place in two ways: degradation and aggradation. So gradation or denudation is the leveling down of the land surface by various natural agents. Gradation அப்படின்னா என்ன? ஒரு நிலத்தை வந்து சமமாக்குறது அப்படின்னு சொல்லலாம். Process of leveling the land. எப்படி சமமாக்கலாம்? நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் வச்சு எப்படி சமமாக்குறாங்க அப்படின்னா, ரிவர்ஸ், கிரவுண்ட் வாட்டர்ஸ், விண்ட்ஸ், கிளேஷியர்ஸ், அதாவது ஆறுகள், நிலத்தடி நீர், காற்று, பனியாறுகள், கடல் அலைகள், இதெல்லாம் வச்சு தான் அந்த லேண்ட் வந்து லெவல் ஆகுது. எப்படி லெவல் ஆகுது? அது ரெண்டு வேஸில் வந்து லெவல் ஆகுது, டீக்ரடேஷன், அக்ரடேஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சீஷோர், கடற்கரை எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? கடற்கரை எப்படி இருக்கும்? அந்த மண்ணில் வந்து நம்ம என்ன தான் அதில் வந்து குழி தோண்டினாலுமோ என்ன பண்ணாலும் அந்த கடல் அலைகள் வந்து அது மேலே அரிக்கும்போது அப்படியே அது ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே லெவல் ஆகிடும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம லெவலிங் அப்படின்னு சொல்கிறோம். Aggradation is building up of landforms due to natural agents. Degradation is eroding of land surface. So gradation is equal to erosion plus transportation plus deposition. இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால நிலத்தோற்றங்கள், அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து உருவாக்குறத அக்ரடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேண்ட் சர்ஃபேஸ் வந்து எரோட் ஆகி, அதாவது அரிச்சு போகும் இல்லையா, அதை டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கிரேடேஷனுங்கிறது எப்படி நடக்குது? முதல்ல அரித்தல், அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும், அதுக்கப்புறம் படிய வைத்தல். இப்படி தான் வந்து கிரேடேஷனுங்கிறது நடக்குது. Agents of gradation. Running water. The work of running water is the most extensive among all the other agents of gradation. Rivers originate on higher landforms like mountains, hills, plateaus that receive water from various sources like the rain, glaciers, spring, lakes, etc. The place where the river originates is called a source, and where it joins the sea is known as its mouth. ஆறுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிரேடேஷன், அதாவது சமப்படுத்துதலோட ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஆறுகள் வந்து எங்கேருந்து உருவாகுது? மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள்லேருந்து உருவாகுது. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி தண்ணி போகுது அப்படின்னா, மலைனாலையும், கிளேஷியஸ்னால் பனியாறுகள், லேக்ஸ், இதனால் அதுங்களுக்கு தண்ணி கிடைக்குது. ஸோ இந்த ஆறுகள் வந்து எங்கே உருவாகுதோ அதை வந்து சோர்ஸ் ஆஃப் ரிவர், அது எங்கே உருவாகி வர்ற இடத்த வந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் ரிவர்னு சொல்கிறோம். அது கடலில் கலக்குது இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம ரிவர் மவுத் அப்படின்னு சொல்கிறோம். கோர்சஸ் ஆஃப் ரிவர். Rivers generally originate from mountains and end in a sea or a lake. The whole path that rivers flow through is called as course. The course of the river is divided into the upper course, the middle course and the lower course. The upper course. Erosion is the most dominant action of river in the upper course. In this course, a river usually tumbles down the steep mountain slopes. The steep gradient increases the velocity and the river channel performs erosion with a great force to widen and deepen its valley. The land features carved by a river in its upper course are V-shaped valley,
gorges, canyons, rapids, potholes, spurs and waterfalls. ஆறுகள் இருக்கு இல்லையா, ஆறுகள் வந்து எந்த பாத்வே வழியாக அது போகுதோ அதை வந்து நம்ம கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 டைப் இருக்குது, அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோவர் கோர்ஸ். இதில் அப்பர் கோர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து மலை, சரியா, இது வந்து ஆறு. இப்போ இந்த ஆறு வந்து இந்த மேலேருந்து வரும்போது இந்த அப்பர் கோர்ஸில் பெரும்பாலும் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எரோஷன், அரித்தல் தான் நடக்கும். ஏன் அந்த அரித்தல்ன்றது நடக்குது அப்படின்னா, ஆறுகள் இங்கேருந்து வரும்போது ரொம்ப வேகமாக தான் வரும் இல்லையா, அது வேகமாக இந்த இடத்துல வரும்போது இது வந்து ஸ்லாண்டிங்காக வேறு இருக்குது, அப்போ வேர்ட்டிக்கலாக வேகமாக அது வரும்போது அங்கே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து அது எரோட் பண்ணும், எல்லாமே அரித்தல் ஆகும். அரித்து அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த சரிவை இன்னும் கொஞ்சம் அது வந்து விரிவாக்கும், இன்னும் அந்த பள்ளத்தாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கும். ஸோ இது வந்து எரோஷனுங்கிற ப்ராசஸ் இந்த அப்பர் கோர்ஸில் நடக்கும். ஸோ அந்த இடத்த அது விரிவாக்குது இல்லையா, அப்படி விரிவாக்கும் போது அங்கே ஒரு சில நிலத்தோற்றங்கள் வந்து உருவாகும். என்ன மாதிரியான நிலத்தோற்றங்கள் தான், வி வடிவ பள்ளத்தாக்கு, வி ஷேப்டு வேலி, இந்த கேனியான்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் உருவாகும். அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். தீம் பார்க்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும், மேலேருந்து அப்படியே ஒரு இதில் உட்காந்து நம்ம அப்படியே சறுக்கிட்டு வர மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம இந்த பாயிண்டில், அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இந்த பெண்ட் ஆகும்போது அப்படியே ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வெலாசிட்டி. ஆனால் அது அங்கேருந்து இங்கே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்டில் அது நின்றும். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்பர் கோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தி மிடில் கோர்ஸ். த ரிவர் என்டர்ஸ் த பிளெயின் இன் இட்ஸ் மிடில் கோர்ஸ். The volume of the water increases with the confluence of many tributaries and thus increases the load of the river. Thus, the predominant action of a river is transportation. Deposition also occurs due to the sudden decrease in velocity. The river in the middle course develops some typical landforms like alluvial fans, floodplains, meanders, oxbow lakes, etc. இப்போ நம்ம மிடில் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிடில் கோர்ஸில் வந்து அப்பர் கோர்ஸில் இருந்த அளவுக்கு தண்ணியோட வேகம் ஜாஸ்தி இருக்காது, ஆனால் தண்ணியோட அளவு கூடிரும். எப்படி கூடும் அப்படின்னா, ட்ரிபியூட்டரி, துணை ஆறுகள் வந்து அது கூட சேர்றதுனால அதோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான நடக்கிற ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாத்தையும் தள்ளிட்டு வரும் இல்லையா, இங்கேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரும் இல்லையா, அதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து டெபாசிஷனும் நடக்கலாம், அதாவது படிய வைத்தல் அப்படின்றதும் நடக்கலாம். எப்படி நடக்கும், அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும் போது அப்படியே இந்த இடத்துக்கிட்டலாம் வரும்போது தண்ணியோட ஸ்பீட் கொஞ்சம் குறையும் போது அப்படியே எல்லாமே படியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி படிய வைக்கிறதுக்கான நிகழ்வும் இதில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனாலேயும் ஒரு சில லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். என்ன மாதிரினா அப்படின்னா ஆக்ஸ்பவ் லேக்ஸ், அலூவியல் ஃபேன்ஸ், அந்த மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும் இந்த மிடில் கோர்ஸ்னால. The lower course. The river moving downstream across a broad level plain is loaded up with debris brought down from its upper and middle courses. Large deposits of sediments are found at the level bed and the river splits into a number of channels called distributaries. The main work of the river here is deposition and it develops typical landforms like delta and estuary. இந்த அப்பர் கோர்ஸ்லையும் மிடில் கோர்ஸ்லையும் அப்படியே அரிச்சு கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து இந்த லோவர் கோர்ஸில் தான் அப்படியே படிய வைக்கிறோம். அதனால் இந்த லோவர் கோர்ஸில் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா படிய வைத்தல், தட் இஸ் டெபாசிஷன் அப்படின்றது இதில் நடக்குது. ஸோ மொத்தமாக இதில் எல்லாமே வந்து அதில் அப்படியே படி வச்சுறதுனால அது என்னாகும், அந்த ஆறுகள் வந்து கிளை ஆறுகளாக பிரியும். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா கிளை ஆறுகளாக அது வந்து பிரியும். ஸோ இதில் இந்த நிகழ்வுனால இங்கே நடக்கிற நிலத்தோற்றங்கள் என்னலான்னா டெல்டா, எஸ்டுவரி அப்படின்ற 2 நிலத்தோற்றங்கள் உருவாகுது.